வெல்கம் டு அபூர்வாஸ் நலபாகம். இன்றைக்கி நம்ம சமையல் வீடியோ பார்க்க போகிறதுல கிச்சன் சம்மந்தமான ஒரு டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ பூண்டு சீசன் ஆரம்பமாயிடுச்சு. இப்போ நம்ம பூண்டு எல்லா பூண்டுங்களையுமே நமக்கு ஈரமான பூண்டு தான் கிடைக்கும். அது கிட்டத்தட்ட வெங்காயம் மாதிரியே ரொம்ப ஈரமாக தான் இருக்கும். அந்த மாதிரி ஈரமான பூண்டு நம்ம வாங்கி வைக்கும்போது பூச்சனை பிடிச்சி கருத்து போய் வீணாக போயிடும். நம்ம வாங்கி வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியாது, கெட்டு போயிடுங்க. பாருங்கள், பூண்டு எப்படி பூச்சனை பிடிச்சி போயிடுச்சு. வாங்கினா வாங்கி கொஞ்ச நாள் வச்சுருந்தேன், இந்த மாதிரி ஆயிடுச்சு. அதை நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுன்னாக்கா, நம்ம பூண்டை இந்த மாதிரி உரித்து எடுத்து தனித்தனியாக உடச்சி போட்டு எடுத்து வச்சிட்டோம்னாக்கா நம்ம ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பூண்டு கெட்டு போகாமல் இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நம்ம உடச்சி எடுத்து மேல் தோலை உரிச்சிட்டு அந்த உள்ளே இருக்கிற தோல் மட்டும் வச்சுக்கலாம். மேல் தோலை உரிச்சிட்டு தனித்தனியாக எடுத்து உடச்சி போட்டு வைக்கும்போது நமக்கு பூண்டு ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கும். இந்த மாதிரி பேஸ்கெட்டில் நம்ம தனித்தனியாக உடச்சி போட்டு வச்சிட்டோம்னா சுற்றி ஏர் போயிட்டு கெட்டு போகாது. நம்ம வெயில்லையும் வச்சு காய வைக்க முடியாது. வெயிலில் வச்சு காய வச்சோம்னாக்கா உள்ளே எல்லாம் ஒரு மாதிரி பழுத்துட்டு எல்லோ கலர் மாதிரி ஆகிடும், வேஸ்ட்டாக போயிடும் பூண்டு. நம்ம வெயிலில் வைக்காமல் இந்த மாதிரி பேஸ்கெட்டில் போட்டு வைக்கும்போது உள்ளே இருக்கிற வீட்டுக்குள்ளே வச்சுருந்தா கூட அந்த பேஸ்கெட்டில் உள்ள இதெல்லாம் ஏர் போயிட்டு லேசாக காஞ்சிரும், பூண்டும் கெட்டு போகாமல் இருக்கும். இந்த மாதிரி நம்ம உடச்சி போட்டு எடுத்து வச்சிடலாம். நம்ம இந்த மாதிரி பூண்டு பூச்சனை பிடிச்சி போச்சுனாக்கா கருப்பாகிட்டு நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கும் பிடிக்காது. நம்ம வாங்கி வைக்கிறது வேஸ்ட்டாக போயிடும். இது மாதிரி நம்ம உடச்சி போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நான் எல்லா பூண்டுங்களையும் இது மாதிரி உடச்சி போட்டு வச்சுட்டேன். இது கெட்டு போகாமல் நான் ரொம்ப நாள் வச்சு யூஸ் பண்ண முடியும். நீங்கள் இதேமாரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அபூர்வ நலபாகத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.